ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 4வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். यद्रेत्यन्ते कथामृष्टास् तृष्णाय प्रशमो यथा निर्वैरं यत्र भूतेषु नोद्वेगो यत्र कश्चन. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. உன்னத உலகின் தூய கருத்துக்கள் எப்போதெல்லாம் பேசப்படுகின்றதோ அப்போது அங்கே கொழுமியுள்ள கூட்டத்தினரில் அவர்களது அனைத்து வகையான உலகியல் நாட்டங்களையும் சிறிது நேரமாவது மறைக்கின்றனர். அது மட்டுமல்லாது ஒருவர் மீது மற்றொருவர் காழ்ப்புணர்ச்சியோ கவலையோ அல்லது அச்சமோ கூட கொள்வதில்லை. பொருளுரை. வைகுண்டம் என்பதற்கு கவலை இல்லாத என்று பொருளாகும். உலகம் என்பதற்கு முற்றிலும் கவலை நிறைந்த என்றும் பொருளாகும். பிரகலாத மன்னர் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரகாத் என்று குறிப்பிடுகிறார். உலகினை உறைவிடமாக கொண்டிருக்கும் உயிர்கள் அனைவரும் கவலை நிறைந்தவர்களாகவே இருக்கின்றனர். ஓரிடத்தில் முழுமுதற் கடவுளை பற்றிய புனித கருத்துக்கள் தூய பக்தர்களால் பேசப்படும் பொழுது அந்த இடம் உடனே வைகுண்டமாக மாறுகிறது. இதுவே ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு அல்லது பரமபுருஷ பகவான் விஷ்ணுவை பற்றி கேட்பதற்கும் ஓதுவதற்கும் உரிய முறையாகும். பரமபுருஷ பகவான் தானே இதை உறுதி செய்கிறார். நாகம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே சிவா தத்ர திஷ்டாமி நாரத எத்ர காயந்தி மத்பக்தா. அன்பார்ந்த நாரதனே, உண்மையில் நான் எனது உறைவிடமான வைகுண்டத்திலும் இருப்பதில்லை, யோகிகளின் உள்ளங்களிலும் இருப்பதில்லை. ஆனால் எங்கே எனது தூய பக்தர்கள் எனது புனித நாமம், உருவம், லீலைகள் மற்றும் குணங்களை ஓதிக்கொண்டும் விவாதித்து கொண்டும் இருக்கின்றனரோ அங்கே நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். உன்னத ஒளிவடிவில் இறைவன் அங்கே இருப்பதினால் வைகுண்ட சூழ்நிலை அங்கு கொண்டு வரப்படுகிறது. இச்சூழ்நிலை அச்சமும் கவலையும் இல்லாததாகும். ஓர் உயிர் மற்ற உயிரை கண்டு அஞ்சுவதில்லை. பகவானின் புனித நாமங்களையும் பெருமைகளையும் ஓதுவதினாலும் கேட்பதினாலும் ஒருவன் புண்ணிய செயல்களை செய்கிறான். ஸ்ரீன்வதாம் சகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. ஸ்ரீமத் பாகவதம் 1வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். இவ்வாறு அவனது உலகியல் நாட்டங்கள் தாமே நின்று விடுகின்றன. இச்சங்க கீர்த்தனை இயக்கம் இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த உலகில் கூட கவலைக்கு இடமில்லாத உன்னத உலகமான வைகுண்ட லோகத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். சவணம் கீர்த்தன முறைகளை இவ்வுலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பது இதன் செயல் நோக்கமாகும். உலகில் உள்ள அனைவரும் மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றனர். மிருகங்களிடமுள்ள இக்காழ்ப்புணர்ச்சி மனிதர்களிடம் வந்ததற்கு காரணம் பகவானின் புனித நாமத்தினை ஓதுவதான ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் சங்கீர்த்தன பணியினை செய்யாததினாலேயாகும். ஆகையினால் பிரச்சேதர்கள் தாங்கள் எப்போதும் பக்தர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்றும் இதுவே மனித சமுதாயம் எய்துவதற்குரிய மிகச்சிறந்த வரமாகும் என்றும் அவர்கள் கருதினர்.
नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामीति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்கே ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்திலிருந்து பிரச்சேதர்களுடைய பிரார்த்தனைகளிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை இன்றைக்கி கேட்டிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை ரொம்பவும் பக்தி பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய, உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருளுரையாகவும் இருக்குது. ஸ்ரீல பிரபுபாதர் முதல்ல இந்த ஸ்லோகத்தில் பிரச்சேதர்கள் என்ன பிரார்த்திக்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு பிரார்த்தனை. எப்போதெல்லாம் வைகுண்ட லோகத்தை பற்றின உன்னதமான விஷயங்கள் பக்தர்களால் பேசப்படுதோ அதை கேட்குறதுக்காக குழுமி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரமாவது இந்த உலகியல் நாட்டங்களை மறந்து அவங்க இருக்க முடியுது. அவங்களால இந்த பௌதிக உலகத்தின் தொடர்பு இல்லாமல், பௌதிக உலகத்தினுடைய தாக்கம் இல்லாமல் கொஞ்ச நேரமாவது இருக்க முடியுது. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய தாக்கம் எப்போவுமே 24 மணி நேரம் 24/7 அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ விளம்பரப்படுத்துகிறாங்க. நிறைய கடைகள் வந்து அந்த மாதிரி திறந்து வச்சுருக்காங்க. நிறையா இடங்களில் வந்து மக்களுக்கு வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் நாங்கள் வந்து சேவை செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே 24/7 அப்படின்னா அது மாயா தான். அவ்வளோ துல்லியமாக வேலை செஞ்சிட்ருக்கிறது. ஸோ இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் எப்படி கிருஷ்ணரை மறைக்க வைக்கிறது, கிருஷ்ண உணர்விலிருந்து அவங்கள எப்படி விலக்கி வைக்கிறது அப்படின்ற ஒரு முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டுருக்கிறது மாயா. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இந்த மாயைக்கு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறதுனால, மாயையினுடைய விருப்பத்திலிருந்து ஒன்றும் வேறுபட்டதாக இல்லை அப்படின்றதுனால அவங்களும் அந்த 24/7 போட்டுக்கு வேலை செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் அதையே தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெரும்பாலான மக்கள் எப்படி புலனின்பத்தை அனுபவிக்கிறது, எப்படி அதிகரிக்கிறது, புலனின்பத்துக்கான நாட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சேதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் இந்த புலனின்பத்திற்கான, இந்த உலகியல் சுகத்திற்கான அந்த நாட்டத்திலிருந்து கொஞ்ச நேரமாவது விலகி இருக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுவும் விலகி இருக்கிறதுன்னா சும்மா பயந்து போய் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஓடி ஒளியலான்னு பார்த்தா எங்கே முடியும்? எங்கேயும் ஒழிய முடியாது. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. அதனால் அந்த மாதிரி முட்டாள்தனமாக இந்த முயற்சியை எடுக்காமல் உண்மையிலேயே இந்த உலகத்தின் பாதிப்பிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் இந்த பகவானை பற்றின ஸ்ரவணம் கீர்த்தனம். பகவானை பற்றி ஒரு பக்தர், குறிப்பாக ஒரு தூய பக்தர் பேசுகிறார். பிரபுபாதர் மாதிரி ஒரு தூய பக்தர் இப்போ பாகவதம் மொழிபெயர்ப்பு பொருளுரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை கேட்குறோம் அப்படின்னா அந்த சமயத்தில்
அந்த கொஞ்ச நேரமாவது நம்ம இந்த உலகியல் நாட்டங்களிலிருந்து, இந்த உலகியல் சார்ந்த புலனின்பம் சார்ந்த விஷயங்கள்லிருந்து விலகி இருக்க முடிகிறது. அது சாத்தியம். இதுக்கு ஆச்சாரியர்கள் அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த தாமரை பார்த்திங்க அப்படின்னா அது தண்ணியிலிருந்து தான் முளைச்சி வருது. தண்ணி இல்லாமல் தாமரை வளர முடியாது. ஆனால் தண்ணிக்குள்ளேயே இருந்தால் கூட அந்த தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. பார்த்துருக்கீங்களா? அது மேலேயே இருக்கும் தண்ணி, ஆனால் அந்த தண்ணி அந்த இலை மேலே ஒட்டாமல் இருக்கும். அந்த இலை கொஞ்சம் அப்படி ஆடினா கூட அந்த தண்ணி, அந்த துளி நீர் அப்படியே கீழே உருண்டு விழுந்துடும். அது தனித்தே இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே நம்ம இருந்தாலும், மாயையின் பிடிக்குள்ளேயே நம்ம இருந்தாலும், முக்குணங்களுடைய வலைக்குள்ளேயே நம்ம இருந்தாலும், இந்த பிடியிலிருந்து நம்மளால் விலகி இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரே வழி கிருஷ்ண உணர்வு மட்டும்தான். பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை பற்றின விஷயங்களை பேசுகிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்ம இந்த மாயையின் பிடியிலிருந்து விலகி இருக்க முடியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கேட்கும்போது விலகி இருக்கோம் அப்படின்னா, அப்போ எப்போவுமே கேட்டுட்டு இருந்தோம்னா எப்போவுமே விலகி இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்லப்படுது. இந்த உலகத்தை வைகுண்டமாக்குறதுக்கு முயற்சிக்கிறார்கள் பக்தர்கள். சில பிரபுபாத பொருளுரையில் அதை தான் சொல்கிறார். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு பகவானை பற்றின நாம ரூப குண லீலைகளை கேட்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக. அப்படின்னா இந்த உலகத்தை வைகுண்டமாக்க முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறார். உண்மை அதுதான். பிரபுபாதர் ஒரு உலகமே வாழ்வதற்காக ஒரு வீடு கட்டியிருக்கிறார். அந்த வீடு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்றது எல்லா ஜீவன்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கறதுக்காக இருக்குது. குறிப்பாக இந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கறதுக்காக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வாழும்போது வைகுண்டா அப்படின்னா கவலை இல்லாத இடம்னு அர்த்தம். குண்ட அப்படின்னா கவலை, ஒரு ஏக்கம், பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கவலை, ஏக்கம், பதற்றம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், குறிப்பாக பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில். குறிப்பாக மிருகங்கள் மத்தியில் இந்த பொறாமை குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்பவும் இன்னொரு உயிரை தாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கான குணம் அது. ஆனால் மனிதர்கள் மத்தியிலையும் இன்றைக்கி இந்த காழ்ப்புணர்ச்சி நிறைய பெருகி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பொறாமை வளர்த்துக்கிறாங்க, நிறைய வெறுப்பு வளர்த்துக்கிறாங்க. பல காரணங்களால், அரசியல் காரணம், சமூகம், மதம், இது மாதிரி பல காரணங்களை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி ஒருத்தர் இன்னொருத்தரை வெறுக்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. வெறுப்பு உணர்ச்சி, ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சமூகத்தில். தேவையில்லாமல் ஏற்கனவே இந்த உலகம் பிரச்சனைக்குரியது தான். இப்போ இதெல்லாம் இல்லாமையே இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இது போன்ற பிரச்சனைகள் நிறைந்தது. அதி தெய்வீக, அதி ஆத்மிக, அதி பௌதிக கிளேஷங்கள் நிறைஞ்சது. கிளேஷம் அப்படின்னா பெரிய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், பெரிய கொடிய வியாதி துன்பப்படுறது, மற்ற உயிர்களால் நம்ம துன்பப்படுறது, நம்முடைய உடல், நம்முடைய மனதினால் நம்ம துன்பப்படுறது, இது மாதிரி பல வகையான துன்பங்களை நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்ருக்கோம். ஏற்கனவே இந்த உலகம் உருவாக்கப்பட்டதே அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை விட இன்னும் மேலாக நம்ம அந்த துன்பத்தை இன்னும் அதிகரிக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டால், துன்பத்தை குறைக்கிறதுன்ற பேரில், துன்பத்திலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுன்றத பேரில் நம்ம துன்பத்தை அதிகரிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்பெல்லாம் மக்கள்
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக, ஒரு புனித யாத்திரை போகிறதுக்காக, ஒரு புனித ஸ்தலத்துக்கு போகிறதுக்காகவாக தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் அவங்கவுங்க ஊரில் அவங்க இருக்கிற இடத்துல வேலை செய்வாங்க. என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு அவங்க எளிமையாக வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிதாக நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணணுன்ற இதெல்லாம் இருக்காது. அப்படியே பயணித்தாலும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு புனித ஸ்தலத்துக்கு போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே சேலத்தில் இருந்து எல்லாம் நிறைய பேர் அப்போது திருப்பதிக்கு போவாங்க. ஏழுமலையான தரிசிக்க போகிறோம் அப்படின்ட்டு என்ன புளி சாதத்தை கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் அப்படின்ட்டு அவங்க நடந்தே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நடந்தே திரும்பி வருவாங்க. அதிகபட்சமாக அவங்களுடைய பயணம்ன்றது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன ஆச்சு, காலம் நவீனமயமாக ஆக எதுக்காக நம்ம நடக்கணும், ஏன் நம்ம இதுக்கு ஒரு வாகனம் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சிலர் குதிரை வண்டியை வச்சு, சிலர் மாட்டு வண்டியை வச்சு சில வாகனங்களை உற்பத்தி பண்ணாங்க. எல்லாருக்கும் அது முடியல. இருந்தாலும் அதுவும் கூட ரொம்ப நம்ம நினைச்ச மாதிரி வேகமாக போக முடியல. இதுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் வேகமாக பயணிக்கிற மாதிரி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி மோட்டார் வாகனங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மோட்டார் வாகனங்கள் உருவாக்குறது மூலமாக என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக பயணிக்க முடிஞ்சது. கால் வலி இல்லாமல் சீக்கிரமாக எளிதாக பயணிக்க முடிஞ்சது. ஒரு சௌகரியம் கிடைச்சது. ஆனால் இந்த ஒரு சௌகரியத்துக்காக எவ்வளோ அசௌகரியங்களை உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? இப்போ அந்த வாகனம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய தொழிற்சாலை கட்டணும். வாகனத்தை சும்மா குடிசை வீட்டில் உட்காந்து உருவாக்கிட முடியாது. தொழிற்சாலை வேணும்னா அப்போ அதுக்கு பெரிய பெரிய இரும்பு தேவைப்படுது. பெரிய பெரிய அந்த தொழிற்சாலை முதல்ல நிர்மாணம் பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது. அந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து எடுக்கப்படணும், எங்கேயோ இயற்கையிலேருந்து தான் எடுக்கப்படணும். நிறைய கல், மண், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து ஒரு பெரிய கட்டடத்தை கட்டணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வேணும். ஒரு வாகனம் தயாரிக்கிறோன்னா அதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் இந்த இயற்கையிலேருந்து எடுக்கணும் இல்லையா? யாராவது ஆகாயத்துலேருந்து இது கொண்டு வராங்களா? இல்லை, நான் எங்கள் வீட்டில் தயாரித்தேங்கன்னு ஏதாவது கொண்டு வர முடியுமா? எதுவுமே கொண்டு வர முடியாது. எல்லாமே இந்த இயற்கையிலேருந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த வாகனம் ஓடணுன்னா அதுக்கு எரிபொருள் வேணும் இல்லையா? பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒரு எரிபொருள் வேணும். இப்போ அது வேணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு பூமியை மறுபடியும் துளைக்கணும். இன்றைக்கி எல்லாம் பல கிலோமீட்டர் கணக்கில் அதை தொலைச்சி எடுக்கிறாங்க. பூமியை தொலைக்கிறதுன்றது மறுபடியும் இயற்கையை சீரழிக்கிற ஒரு செயல் அது. சரி, அதோட நின்று போயிடுதா? இல்லை. இப்போ அந்த வாகனம் ஓட்டணுன்னா அதுக்கு சரியான பாதை வேணும் இல்லை? இப்போ அந்த பாதை வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லாம் விளைநிலமாக இருக்குது. இப்போது அந்த விளைநிலத்தை அழித்து என்ன சாலை அமைக்கணும். அப்போ அந்த விளைநிலத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்படணும். இப்போ மரங்கள்லாம் வெட்டப்படும் போது என்ன ஆகுது, மறுபடியும் இயற்கையை சீரழிக்கிறோம். இயற்கையை நமக்கு கொடுக்க வேண்டிய மழை அளவு குறைஞ்சு போயிடும். ஏன்னா மரங்கள் இல்லை, பசுமை இல்லை, வெப்பம் அதிகரிக்கிறது. அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த பெரிய நெடுஞ்சாலைகள்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மரங்கள் இருந்தது இந்த சாலை ஓரங்களில் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ சேலம் நாமக்கல் வழியில் முன்னாடி எல்லாம் நான் பயணம் பண்ணியிருக்கேன். இந்த ஹைவே போடுறதுக்கு முன்னாடி அப்போல்லாம் எவ்வளோ மரங்கள் இருந்தது. இப்போது அந்த மரங்கள்லாம் எங்கே போச்சு? சில மரங்கள்லாம் 100 வருஷம் பழைய மரங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ இவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன ஆகுது? அந்த மரங்களால் கிடைக்கக்கூடிய மழை குறைஞ்சிருக்கு, வெப்பம் அதிகமாக இருக்குது.
நம்முடைய கண்கள் வந்து இப்போ இந்த வெப்பம் எங்கே பார்த்தாலும் வெறும் ரோடு மட்டும்தான் பார்க்க முடியுது. குளிர்ச்சியான ஒரு பயணம் பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் எங்கேயாவது பயணம் பண்ணுறீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் ரோடு மட்டும்தான் பார்க்க முடியுது. அப்போ அதனால் கண்கள் பாதிக்கப்படுது, அதனால் மனசு பாதிக்கிறது. இதோடு இல்லை, இப்போ இந்த சாலையை அமைச்சதுக்கப்புறம் இந்த வாகனங்களை ஓட்டும்போது இன்றைக்கி வரும்போது இங்கே மல்லூரை தாண்டி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 2 வாகனம் ஒன்றோட ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இருக்குது. ஒரு வாகனம் ஒரு பக்கம் ஒரு சாக்கடையில் கிடக்குது, இன்னொரு வாகனம் பார்த்திங்கன்னா அந்த 2 ரோடுக்கு நடுவில் இருக்கிற அந்த திட்டு மேலே நிற்குது. அவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி விபத்துக்களால் இறந்து போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் ஒரு வருஷமும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான சாலை விபத்துகள் நடக்குதுன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சாலைகள் வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் நல்ல அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இங்கே அதிகமாக வேகமாக மக்கள் ஓட்டுறாங்க வாகனங்களை. இப்போ இந்த மாதிரி இந்த சாலை அமைச்சு நம்ம வேகமாக கால் வலிக்காமல் பயணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சௌகரியத்துக்காக எவ்வளவு அசௌகரியங்களை உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அதோடு இல்லாமல் இந்த வாகனங்கள்லாம் போகிறதுனால நிறைய காற்று மாசுபட்டிருக்கு இல்லையா? இந்த வாகனங்களுடைய புகையினால் நிறைய மாசு உண்டாகுது. நிறைய நம்ம சுவாசிக்கிற காற்றெல்லாம் விஷமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓசோன் படலத்தில் பெரிய ஒட்டை விழுந்துகிட்டே போகுது, அது பெருசாகிட்டே போகுதுன்றாங்க. அதனால் வெப்பம் அதிகரிக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ எவ்வளோ கொடுமையான வெப்பத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரி இது ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், அதுவும் ஃபுல் டீட்டெயிலாக போகலை, சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே வளர்ச்சி முன்னேற்றம்ன்ற பேரில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோமோ அதை ஒன்றொன்றுத்தையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்முடைய துன்பத்தை, நம்முடைய அசௌகரியத்தை சௌகரியப்படுத்துறதுக்காகவும் நம்முடைய துன்பத்தை போக்குறதுக்காகவும் நம்ம செய்ததாக நினச்சி செஞ்ச செயல்தான் நமக்கு பல மடங்கு அதிக துன்பத்தையும் அசௌகரியத்தையும் உண்டாக்கி வச்சுருக்கு. இப்போ எதுக்காக இதை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, இங்கே பிரச்சேதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே துன்பமயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை வைகுண்டமாக்குறதுக்கு வழி என்னன்றதை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏற்கனவே துன்பமயமாக இருக்கிற உலகத்தை இன்னும் மேலும் அதிக துன்பமயமாக்குறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நம்முடைய சக்தியை மீறி இரவு பகலாக உழைச்சிட்ருக்கோம். இந்த 24/7 அப்படின்னு உழைக்கிறவங்க அத்தனை பேரும் செய்கிற வேலை அதுதான். எந்த துறையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முன்னேற்றம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த முன்னேற்றம் எல்லாமே அழிவை நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது எதுவுமே கிருஷ்ண உணர்வை சார்ந்து கிருஷ்ணரை சார்ந்து இல்லை அப்படின்றதுனால எல்லாமே அழிவை மட்டும்தான் கொடுக்கும். சில பிரபுபாதர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சைக்கிள் இல்லாத போது சைக்கிளை கண்டுபிடிச்சான். சைக்கிளை கண்டுபிடிச்சு என்ன பண்ணான், வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டானா? இல்லை, அதை பயன்படுத்த ஆரம்பித்தான், சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிட்டான். கார் இல்லாத போது காரை கண்டுபிடிச்சான், என்ன பண்ணனா? சாலையில் ஓட்டுனான். அணுகுண்டு இல்லாமல் இருந்தது, அணு ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ அணு ஆயுதங்களை உலகத்தில் பல நாடுகள் தயாராக வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அப்படியே பொத்தி வச்சுட்டே இருப்பானா? கிடையாது. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் என்ன நடந்துகிட்ருக்கு, சிரியாவுக்கும் இதுக்கும் இடையில் என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போது எத்தனை நாடுகள், ஈரான் இப்போ இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது? உலகத்தில் எத்தனை நாடுகள் இன்றைக்கி வந்து மக்கள் எவ்வளவு வேதனையில் இருக்காங்க? இதெல்லாம் காரணம் என்ன? விஞ்ஞான வளர்ச்சி. இது வளர்ச்சியா? உண்மையிலேயே இது பேரழிவு. இன்றைக்கி விஞ்ஞானம்ன்ற பேரில், விஞ்ஞானம் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே
எல்லா துறையிலையுமே அது அழிவை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க, முன்னேற்றத்தை கொடுக்கல. மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மருத்துவத்துறை உண்மையிலேயே வளர்ச்சி அடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கணும்? மருத்துவமனைகளை இல்லாமல் இருந்திருக்கணும், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்கு? அப்படின்னா இது வளர்ச்சியா? அப்படின்னா வியாதி குறைஞ்சிருக்கணும், வியாதி இல்லாமல் பண்ணணும், அதுதானே வளர்ச்சி. பிரபுபாதர் சொல்கிறார், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, இதுக்கு தான் உண்மையிலே நமக்குரிய பிரச்சனை. இதுக்கு தீர்வு இருக்கா? நீ மருத்துவ வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கே, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், குளோனிங் பண்ணுறேன், நான் உயிரை உற்பத்தி பண்ணுறேன், ரசாயனத்துலேருந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீ என்னென்னவோ பேசுகிற. சரி, அதெல்லாம் விடு. இது அடிப்படை பிரச்சனை. இந்த 4 பிரச்சனை, பிறப்பு இறப்பு முதுமை நோய், இது யாரும் விரும்பலை, யாராலையும் தவிர்க்க முடியல. ஏன்னா அது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு உன்னால் தீர்வு காண முடியுதா? சார் இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு வயோதிகம் கிடையாது, நீங்கள் எப்போயும் இளமையாக இருக்கலாம், அப்படி ஏதாவது மருந்து இருக்கா? சார் இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இந்த டானிக் குடிங்க, உங்களுக்கு மரணம் வராது அப்படின்னு ஏதாவது இருக்கா? கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு இனி வியாதியே வராதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? வந்த வியாதிக்கு மருந்து கொடுக்குறீங்க, என்ன அதுவும் ஒரு சோதனையாக தான் இருக்குது பெரும்பாலும். ஏன்னா அது அவங்க சோதித்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சில சமயத்தில் அந்த சோதனையில், ஏன்னா காக்கா உட்கார பனைமரம் விழுந்த கதையாக அது சில சமயத்தில் கிளிக் ஆகுது, சில சமயத்தில் தெரியலைங்க, எங்களாலான முயற்சி பண்ணிட்டோம், இனிமேல் அவன் பார்த்துக்குவான் அப்படின்றாங்க இல்லையா? உண்மை அதுதான். இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இங்கே பெருமைப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா துறையிலையும் அப்படி தான் இருக்குது. விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசாயனத்துலேருந்து நாங்கள் உயிரை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க பல வருடங்களாக. ஆனால் பிரபுபாதர் கேட்குறார், உன்னால் இதுவரைக்கும் ஒரு கொசுவையாவது உற்பத்தி பண்ண முடிஞ்சுதா? ரசாயனத்துலேருந்து தான் உயிர் வருது அப்படிங்கிற, கடவுள் படைச்சார்னு சொன்னால் அது குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நீ அதை ஒதுக்குற. சரி, உன்னால் என்ன உருவாக்க முடிஞ்சு? ஒரு கொசுவாவது உருவாக்க முடிஞ்சா? கொசு அஃப்கோர்ஸ் நமக்கு வேண்டாம், அது ஏற்கனவே இங்கே நிறைய இருக்குது. பட் ஒரு பேச்சுக்காக உருவாக்க முடிஞ்சுதான்னா முடியல. கேட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் உருவாக்குவோம் அப்படின்றாங்க விஞ்ஞானிகள். பிரபுபாதர் கேட்குறார், எதிர்காலத்தில் செய்வோன்னு சொல்கிறது விஞ்ஞானபூர்வமான பதிலா? ஒரு விஞ்ஞானி வார்த்தை, ஒரு விஞ்ஞானியுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு பதில் வந்ததுன்னா அது விஞ்ஞானபூர்வமானதா அப்படின்னு கேட்குறார். கண்டிப்பாக இல்லை. சரி, அப்படியே நீ ஒரு உயிரை உருவாக்குறேன்னு வை, என்ன உனக்கு அதில் என்ன கிரெடிட் இருக்குது? உனக்கு என்ன அதில் பெருமை இருக்குது? இப்போது உயிரே இல்லாமல் இருந்து உயிரை உருவாக்கணுன்னா பெருமை இருக்குது. ஏற்கனவே இங்கே கோடிக்கணக்கான உயிர்கள் இருந்துகிட்ருக்கே. ஏற்கனவே ஊர் பூரா நூற்றுக்கணக்கான நாய் வாழ்வாள்னு குலைச்சிட்ருக்கு. ஒருத்தன் மிமிக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வான்னு நாய் குலைக்கிற மாதிரி கற்றுட்டு வந்து இப்போ குறைச்சிட்டு இருந்தான்னா அதை பார்த்து மக்கள் கை தட்டுறாங்க. பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கி உண்மையான நாயை பார்த்து இவன் காப்பி அடிக்கிறான், அதுக்கு போய் கை தட்டுறாங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே வீதி ஃபுல்லாக நாய் சுற்றிட்டு இருக்கு, அவ்வளோ நாயும் குறைச்சிட்டு தான் இருக்குது. இதில் என்ன பெருமை இருக்குது சொல்லுங்கள்? பெருமைக்குரிய விஷயம் என்ன? எது இல்லையோ, எது யாரும் இதுவரைக்கும் செய்யலையோ அதை செஞ்சால் அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? லைட்டே இல்லாத போது லைட்டை கண்டுபிடிச்சாங்க, பாராட்டினாங்க, ஓகே பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரபுபாதர் கேட்குறாரு, நீ எதை பேரை சொல்லி இத்தனை வருஷமாக இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நீ பணத்தை செலவழிச்சிட்டு விஞ்ஞானம் முன்னேற்றம்ன்ற பேரில்
நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ற பேரில் கடைசியில் ஒன்றுமே ரிசல்ட் ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே வந்து பணத்தை செலவழிச்சிட்ருக்க, மக்கள் வரி பணத்தை செலவழிச்சிட்ருக்கு. ஆனால் நீ வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்க. இதில் என்ன முன்னேற்றம் இருக்குது? இது வரைக்கும் சாதிக்க முடியல, உயிரை உற்பத்தி பண்ணி காட்ட முடியல, இனிமேலும் அது சாத்தியமாக போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இப்போ இறந்து போன உடலில் சில ரசாயனங்கள் தான் இல்லாமல் இருக்குது. அதுதான் உயிருள்ள உடலுக்கும் இறந்து போன உடலுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த ரசாயனம் என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா எங்களால் உயிரை உருவாக்கிட முடியும், அந்த ரசாயனத்தை செலுத்தி. அப்போ பிரபாத் சொல்கிறார், எல்லா ரசாயனமும் உங்கள்கிட்ட தான் இருக்கே, உங்கள்கிட்ட என்ன ரசாயனம் இல்லாமல் இருக்குது? அந்த ரசாயனம் என்னன்னு உனக்கு தெரியலன்றதை ஒத்துக்க மாட்டேங்கிற. என்னால் இதை செய்ய முடியாதுன்றதை ஒத்துக்கிறத விட்டுட்டு அவங்க நாளைக்கு செய்வோன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பிரபாத் சொல்கிறார், அப்படியே நீ செஞ்சாலும் கூட உனக்கு அதில் ஒரு பெருமையும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கோடிக்கணக்கான ஜீவன்களை பகவான் படைச்சிட்டார். உனக்கு என்ன அதில் பெருமை இருக்க போகிறது? ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலையும் வளர்ச்சின்ற பேரில் மக்களை வந்து மேலும் மேலும் அறியாமையில் வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க, மேலும் மேலும் மாயையின் பிடியில் கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஆட்டுமந்த கூட்டமாக இந்த உலகம் போகிற போக்கிலேயே நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக முடிவு எடுக்காமல், ஏன் நம்ம இப்படி போகணும்? ஏன் இதுக்கு மாற்று வழி இல்லையா? இதுக்கு தீர்வு இல்லையா? ஓகே, பிறப்பு இறப்பு முதுமை நோய் பிரச்சனை இருக்குது, பிரபாதர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறாரா? தீர்வு சொல்லியிருக்கிறார். சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாக்கியம் ஆத்ம நிவேதன நவவித பக்தி தொண்டு இருக்குது. இதில் 9 பண்ண முடியலையா 8வது பண்ணு, 8 முடியலையா 7 பண்ணு, 7 முடியலையா 6 பண்ணு, 6 முடியலையா 5 பண்ணு, 5 முடியலையா 4 பண்ணு, 4 முடியலன்னா 3, 3 முடியலன்னா 2 இல்லைன்னா அட்லீஸ்ட் 1. இதில் ஏதாவது ஒரு வழிமுறை நீ பயிற்சி பண்ணு, பூர்ணத்துவத்தை அடையலாங்கிறார். வேறு என்னங்க நமக்கு பண்ண முடியும்? வைகுண்டமாக்கலாங்கிறார். இந்த உலகம் இவ்வளவு துன்பம் நிறைஞ்சது தான், மேலும் மேலும் இன்னும் இந்த துன்பம் அதிகரிக்கத்தான் போகிறது, இது குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த உலகத்தையும் வைகுண்டமாக்க முடியும். எப்போ? கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலைகளை எங்கே நம்ம விவாதிக்கிறோமோ அந்த இடம் வைகுண்டமாகும். கிருஷ்ணர் இங்கே பிரபாதர் இங்கே ஒரு அருமையான ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார். நாகம் திஷ்டாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேஷுவா தத்ர திஷ்டாமி நாரத எத்ர காயந்தி மத்பக்தா. நாகம் திஷ்டாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் கிடையாது. யார் சொல்கிறாங்க? பகவான் சொல்கிறார். பகவான் சொல்கிறார், நான் வைகுண்டத்தில் இல்லை. அப்போ எங்கே இருக்கீங்க? யோகிகளுடைய இதயத்தில் இருக்கீங்களா? யோகிகள் எப்பவும் உங்களையே நினச்சி தியானம் பண்ணுறாங்களே அப்படின்னா இல்லை, யோகிகளின் இதயத்திலையும் கிடையாது. யோகினாம் ஹிருதயேஷுவா, யோகிகளின் இதயத்திலையும் நான் கிடையாது. எங்கே இருக்கேன்? தத்ர திஷ்டாமி நாரதா. நாரதா, நான் எங்கே இருக்கேன்னா எத்ர காயந்தி மத்பக்தா, என்னுடைய பக்தர்கள் எங்கே என்னுடைய பெருமைகளை பேசுகிறாங்களோ, என்னுடைய நாம கீர்த்தனத்தில் ஈடுபடுறாங்களோ, எங்கே என்னுடைய பாகவதத்தை பேசுகிறாங்களோ, எங்கே என்னுடைய பகவத்கீதையை பற்றி பேசுகிறாங்களோ கேட்குறாங்களோ அங்கே நான் இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ பகவான் எங்கே இருக்கிறாரோ அப்போது அந்த இடம் வைகுண்டமாகிறது. பகவான் இருக்கும்போது எப்படி அந்த இடம் பௌதிக உலகமாக இருக்க முடியும்? பகவான் இருக்கிறாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வைகுண்டம் ஆகிடுது. பகவானுடைய நாமம் இருக்குன்னா அந்த இடம் வைகுண்டம் ஆகிடுது. பகவானுடைய ரூபத்தை பற்றி நம்ம வணங்குகிறோம், பூஜை பண்ணுறோம், பகவானுடைய ரூபத்தை நம்ம கேட்குறோம், அவருடைய வர்ணனைகளை கேட்குறோம் அப்படின்னா அந்த இடம் வைகுண்டமாகிறது. ஏன்னா இது எல்லாமே திவ்யமானது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தத்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தியமாமேதி சோர்ஜனா. இது திவ்யமானதுன்றதுனால
பகவானுடைய நாம ரூப குண லீலைகள், அவருடைய தோற்றம், அவருடைய செயல்கள், அவருடைய சங்கத்தினர்கள், அவருடைய பக்தர்கள், இது பற்றின எந்த விஷயமாக இருந்தாலும், பகவான் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அது எல்லாமே திவ்யமானதுன்றதுனால அதை சார்ந்து நம்ம வாழும்போது, அதை சார்ந்து நம்ம இருக்கும்போது, அப்போது நம்மளும் அந்த வைகுண்ட சூழலுக்கு வந்துடுறோம். ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு நாள் லாஸ் ஏஞ்சல்ஸில், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வியாசாசனத்தில் உட்காந்துட்டு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் வைகுண்டத்தை விட்டு நான் விருந்தாவனத்தை விட்டு எப்பவும் வெளியில் வந்ததே கிடையாது அப்படிங்கிறார். பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, இந்தியாவில் இருக்கிற விருந்தாவனம் எங்கே, அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கே, லாஸ் ஏஞ்சல்ஸில் இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் நான் விருந்தாவனத்தை விட்டு வெளில வந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு, நான் எப்பவும் விருந்தாவனத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பக்தர்களுக்கு புரியல. ஸோ பிரபுபாதர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. விருந்தாவனம்ன்றது என்ன? பிரஜவாசிகள் என்ன பண்ணுறாங்க? விருந்தாவனவாசிகள் எப்பவும் கிருஷ்ணரை பற்றின சிந்தனையில் இருக்காங்க. நந்த மகாராஜர்லேருந்து யசோதாவிலேருந்து கோபியர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணரை பற்றின சிந்தனையிலேயே இருக்காங்க. கிருஷ்ணரை எப்படி சந்தோஷப்படுத்துறது? கிருஷ்ணருக்கு என்ன ஆச்சு? கிருஷ்ணர் சாப்பிட்டாரா? கிருஷ்ணர் சந்தோஷப்பட்டாரா? எப்பவும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ணரை பற்றின நினைவிலேயே இருக்காங்க. ஸோ நான் எப்பவும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண நாமத்தை சொல்லிவிட்டு கிருஷ்ண கதையை பேசிகிட்டு இருக்கேன். அப்போது எங்கே கிருஷ்ண உணர்வு இருக்கோ அது கிருஷ்ணன், அது விருந்தாவனம். இப்போ விருந்தாவன வாசிகள் எப்பவும் கிருஷ்ண உணர்வில் இருக்காங்க, அதனால் அது விருந்தாவனம். அப்போது எங்கே எந்த பக்தர் கிருஷ்ண உணர்வில் இருந்தாலும் அந்த இடம் விருந்தாவனம் தானே அப்படிங்கிறார். ஸோ அப்போது பிரபுபாதர் லாஸ் ஏஞ்சல்ஸில் உட்காந்துருந்தான்னு, நியூயார்க்கில் உட்காந்துருந்தான்னு, ஆஸ்திரேலியாவில் உட்காந்துருந்தான்னு, ஈராக்கில் உட்காந்துருந்தான்னு, எங்கே இருந்தாலும் அது வைகுண்டம் தான். ஏன்னா அவர் எப்பவும் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறார். ஸோ அதே மாதிரி தான் பிரபுபாதர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக இந்த உலகம் மொத்தத்தையும் நம்ம வைகுண்டமாக்க முடியும். எப்படி? எல்லா இடத்துலையும் இந்த கிருஷ்ண உணர்வை பரப்புறது மூலமாக, இந்த கிருஷ்ண உணர்வு சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக, குறிப்பாக இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் என்ற ஒரு உன்னதமான வழிமுறையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. வேறு கதி கிடையாது, இது ஒன்று தான் வழியே. என்ன? ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது தவிர வேறு வழி கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 16 மாலை சொல்கிறார். பிரபுபாதர்கிட்ட பக்தர்கள் கேட்டபோது, ஏன் நீ 16ன்னு கேட்குற, 16 மாலை ஏன் பண்ணணும்னு கேட்குறியே, ஏன் நீ 16,000 மாலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவும் நீ நாமஜபம் பண்ணிகிட்டே இரு, 24 24/7 மாயாவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான் எல்லாரும். நீ ஏன் கிருஷ்ணருக்காக செய்கிறதுக்கு தயங்குற? ஆக்சுவலாக உண்மையிலேயே பக்தர்கள் தான் 24/7 போட்டு வேலை செய்யணும். எப்பவும் கிருஷ்ணருக்காக உழைக்கணும். ஒரு க்ஷண நேரம் கூட மறந்துருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம எப்பவும் வைகுண்டத்தில் இருக்க முடியும். கவலை இல்லாமல், ஏக்கம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல், பொறாமை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான கெட்ட குணங்களுடைய தாக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னா அப்போ நம்ம வைகுண்ட உணர்வில் இருக்கணும், கிருஷ்ண உணர்வில் இருக்கணும். அப்படின்னா நம்ம கிருஷ்ண கதாவை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது, வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. எது பேசினாலும் அது கிருஷ்ண உணர்வு சார்ந்ததாக இருக்கணும். கிருஷ்ண உணர்வுக்கு சம்மதமில்லாத விஷயத்தை நம்ம தூக்கி புறம் போட்டுடணும். அப்போது நம்ம இந்த மாதிரியான பௌதிக குணங்கள்லேருந்து விடுபட்டிருக்க முடியும். இந்த குணங்கள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருமே பொறாமை இல்லாதவங்க, யாருமே கோபப்படாதவங்க, யாருமே எந்த ஒரு கெட்ட குணங்களும் இல்லாமல் எல்லாரும் நல்லவங்களாக இருக்காங்க. எல்லாரும் நம்முடைய நன்மையை விரும்புகிறாங்க. எல்லாரும் நம்ம கூட நட்பு அன்பை பரிமாறிக்கணும்னு விரும்புகிறாங்க.
அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யாருக்கு அது பிடிக்காத சொல்லுங்கள்? யார் அதை விரும்ப மாட்டாங்க? எல்லாரும் விரும்பவும் இல்லையா? ஆனால் அதுக்கு சாத்தியம் இருக்குது. அது கிருஷ்ண உணர்வினால் மட்டும்தான் சாத்தியம். கிருஷ்ண உணர்வு வந்துட்டால் இங்கே வந்து நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் இந்த நேரம் நான் இந்த சமூகம் நீ அந்த சமூகம், நீ அந்த ஆளா நான் இந்த ஆள் அப்படின்லாம் எந்த வித்தியாசமும் பார்க்க வேண்டியது கிடையாது. யாராவது கேட்டாங்களா உங்களை நீங்கள் என்ன ஜாதின்னு? இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. 20 வருஷமாக தெரியும். என்னையும் அவர் கேட்டது கிடையாது, நானும் அவரை கேட்டது கிடையாது. என்னை பற்றி நான் வேணால் சில சமயத்தில் ஒப்பினாத்தில் சொல்லியிருக்கேன், பட் அவரை பற்றி எனக்கு தெரியாது. உங்களை ஏதாவது கேட்டாங்களா நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு? கிடையாது. யாரும் கேட்குறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயம். கிருஷ்ண உணர்வுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இது. கிருஷ்ண உணர்வு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, திவ்யமானது, உன்னதமானது. ஸோ அந்த உன்னதமான விஷயத்தில் நம்ம ஈடுபட்டாலே போதும். அதுக்கான எல்லா வசதிகளையும் பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கார். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. ஒன்லி நம்ம கையில் அந்த சிறிதளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை முடிவு பண்ணணும். அதை ஏற்றுக்கிறதா வேணாமா, முழுசாக ஏற்றுக்கிறதா இல்லை அரைகுறையாக ஏற்றுக்கிறதா, எல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? சந்தர்ப்ப சூழ்நிலையினால முழுசாக ஏற்றுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க கிருஷ்ண பக்தியை. நம்ம அதுக்கு பலன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால முழுசாக கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? சந்தர்ப்ப சூழ்நிலை அதுவாக அமைய போகிறது கிடையாது, நம்ம தான் உருவாக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஒரு பக்தர் 24 மணி நேரமும் கிருஷ்ண உணர்வில் இருக்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைச்சிக்கணுங்கிறார். நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தான் மாற்றிக்கணுங்கிறார். இன்றைக்கி உதாரணத்துக்கு சேலம் காங்கிரிகேஷனில் பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ ஊர்களிலிருந்து எத்தனையோ வேறு இடங்கள்லேருந்து பக்தர்கள் இன்றைக்கி அங்கே வந்து இருக்காங்க. பல பேர் இன்றைக்கி இன்னும் சொல்லணுன்னா குடும்ப பராமரிப்புக்காக சம்பாதிக்கிறதை நிறுத்திட்டு கூட வந்து அங்கே இருந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பக்தர்கள்ட்ட இதை சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் என்னங்க கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, நாங்களாம் அன்னன்னைக்கு வேலை செஞ்சால் தான் சாப்பாட்டுக்கு வழி, அதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது, எல்லாரும் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில பக்தர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சபட்சம் சேவிங்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக அவங்க குடும்ப பராமரிப்புக்காக கொஞ்சம் சேமித்து வச்சுருக்காங்க. அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில், பேங்க்கில் கொடுக்கக்கூடிய சின்ன இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச தேவைகளை குறைச்சிக்கிட்டே வர முயற்சிக்கிறாங்க. அவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறத நம்ம பார்க்குறோம். அதன் விளைவு என்ன ஆகுறது அப்படின்னா, பக்தர்கள் ஃபோன் பண்ணி, பிரபு ஒரு சேவை இருக்குது, வர முடியுமா? உடனே வர பிரபு, 24/7 எனி டைம். இது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து கிருஷ்ண சேவைக்காக எந்த நேரமும் நம்ம தயாராக இருக்கணும், எப்போவும் நம்ம சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு முழு முனைப்போடு வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து தானாக அமைய போகிறது கிடையாது. நம்ம உறவுகள் அதுக்கு ஒத்துழைக்க போகிறது கிடையாது, நம்ம குடும்பத்தில் உறுப்பினர்களே அதுக்கு ஒத்துழைக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அது உறுதியாக இருந்து நம்ம அது விருப்பப்பட்டோம்னா கிருஷ்ணர் அதுக்கு வழிகாட்டுறார். கிருஷ்ணரோட உதவியோடு நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கும்போது அது மிக மிக எளிதாக அமையும். எளிதாக அமையலைன்னாலும் கூட அதில் தோல்வின்றது கிடையாது. ஆனால் கிருஷ்ண உதவி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை முழுசாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். கிருஷ்ணரோட உதவி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும்போது அப்போ கிருஷ்ணர் விலகி இருந்து தான் பார்ப்பார். ஓகே, நீ ட்ரை பண்ணுறேன்றியா, முயற்சி பண்ணிப்பார்.
அது வரைக்கும் நமக்கு நெருங்கவே மாட்டார். நம்ம எப்போ முழுசாக அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு தயாராகிறோமோ அப்போ தான் அவர் நம்மளை நெருங்கி வருவார். பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, ஏதாமாம் பிரபத்தியத்தை தாம் சதைவ பஜாமிகம். நம்ம எவ்வளோ அவரை நெருங்க தயாராகிறோமோ அவ்வளோதான் அவர் நம்மளை நெருங்க வருவார். நம்ம அவரை நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவர் அங்கே தான் இருப்பார். அவர் வந்துட்டாருன்னா நமக்கு என்ன காரியம் செய்கிறதுக்கு கஷ்டம் சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு காரியம் கஷ்டமாக இருந்துன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணரை வச்சு கிருஷ்ணரால் முடியாத காரியம்னு ஏதாவது இருக்கா? அப்பரண்டாக இருக்கலாம். இப்போ கோயில் கட்டுறோம், கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் அது இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6-7 கோடி ரூபாய் தேவைப்படுது. இது ஒரு 12 வருஷம் 14 வருஷத்தில் 15 வருஷத்தில் ஒரு 8-10 பிரம்மச்சாரிகள் சேர்ந்து ஆரம்பித்து செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. யாருமே இது சாத்தியம்னு சொல்ல முடியாது. யாருக்கும் கட்டிட சம்பந்தத்தில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. யாரும் இன்ஜினியரிங் படித்தவங்களும் கிடையாது. எந்த அனுபவமும் இல்லாமல் தான் ஆரம்பித்தோம் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுன்றது நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. எப்படி அது சாத்தியமாகிறது? பக்தர்கள் கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்க. கிருஷ்ணருடைய உதவினால், கிருஷ்ணருடைய கருணையினால், பக்தர்களுடைய கருணையினால் அது சாத்தியமாகிறது. ஸோ அதே மாதிரி தான் தனிப்பட்ட பக்தர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்ம முன்னேறணும், நம்ம வளர்ச்சி அடையணும், நம்ம கிருஷ்ணரை நெருங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆனாலும் சரி அப்படின்னு நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருப்பார். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதில் பல சிரமங்கள் பல தடைகள் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை கொடுப்பார். ஏன்னா நம்ம முழுசாக தூய்மை அடைகிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப சுமூகமாக நடந்துட போகிறது கிடையாது. இருக்க தான் செய்யும். ஏன்னா கிருஷ்ணரை ஒருத்தர் அடையிறதுன்றது அவ்வளோ மலிவான ஒரு விஷயம் கிடையாது. இருக்கிறதுலே மிக 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 பெரிய உயர்ந்த விஷயம் அப்படின்னா, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது கிருஷ்ண பக்தி தான், கிருஷ்ணருடைய தூய அன்பு தான். அப்போது அது அவ்வளோ எளிதாக கிடைச்சிட போகிறது கிடையாது. அவ்வளோ மலிவான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான விலை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை கிருஷ்ணர் சோதிக்காமல் கொடுத்துட மாட்டார். அதுக்கு நம்ம தயாராக இருக்கமான்றதை சோதிக்கத்தான் செய்வார் இல்லையா? டாக்டர் ஆகணும்னா நீட் எக்ஸாம் எழுதாகணும் இல்லையா? டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்கே ஒரு டெஸ்ட்டு தேவைப்படுதுன்னும் போது கிருஷ்ணரை அடையிறது டெஸ்ட் இல்லாமல் இருக்குமா? இருக்கும். हरे कृष्णा। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।